காஞ்சிபுரத்திலே குமரக்கோட்டத்தில் சிவாச்சாரியாராக பணிபுரிந்தவர் கச்சியப்பர். இவருடைய தகப்பனார் காலத்தியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்பரின் காலம் 11ஆம் நூற்றாண்டென்றும் 14ஆம் நூற்றாண்டென்றும் இருவேறு கருத்துக்கள் உள்ளது. புராணங்களில் பெரிய புராணம் சிவனடியார்களை பற்றி குறிப்பிடுகிறது. மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணமாக இயற்றியுள்ளார். கந்த பெருமானின் வரலாற்றை கூறுவது கந்த புராணம். இதை இயற்றியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஒரு நாள் இரவு கச்சியப்பரின் கனவில் முருகப்பெருமான் தோன்றி கந்த புராணத்தில் 6 சம்ஹிதைகள் உள்ளன. அவற்றுள் சங்கர சம்ஹிதையின் முதல் காண்டமாகிய சிவரகசிய காண்டத்தில் உள்ளது நமது வரலாறு. அந்த வரலாற்றை கந்த புராணம் என்று பெயரிட்டு தமிழில் பெரும் காப்பியமாக இயற்றுவாயாக என ஆணையிட்டு திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் என்று முருகனே அடி எடுத்து கொடுத்து மறைந்தார். விழித்தெழுந்த கச்சியப்பர் பெருமானின் அருள் திறத்தை நினைத்து மகிழ்ந்தார். காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்திலே முருகப்பெருமான் சன்னிதானத்தில் கந்த புராணம் அரங்கேற்றம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியாரால் சிறப்பாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது. கந்த புராணம் என்பது முருகப்பெருமானின் தோற்றமும் அவர் நடத்திய யுத்தங்களையும் விவரிக்கும் பிரசித்தமான புராணமாகும். இது சிவபெருமான் தனது சக்தியை முருகனாக உருவாக்கி உலகை காத்த கதையை விவரிக்கிறது. கந்த புராணம் 3 அசுரர்களை பற்றி குறிப்பிடுகிறது. ஒருவன் சூரபன்மன், இன்னொருவன் அவன் தம்பி சிங்கமுகன், மூன்றாவது தாரகாசுரன். இந்த 3 பேரும் முருகப்பெருமானோடு போரிட்டார்கள். முருகப்பெருமான் 3 பேரையும் திருத்தி அமைத்தார். பகைவனை திருத்திய பரமன் முருகப்பெருமான். சூரபன்மன் மயிலும் சேவலுமாக மாறி முருகனுக்கு வாகனமும் கொடியும் ஆனார். சிங்கமுகன் அம்பிகைக்கு வாகனமானார். தாரகாசுரன் ஐயனாருக்கு வாகனமானார். இதில் வரும் சூரபன்மன் ஆணவ மலம், சிங்கமுகன் கண்ம மலம், தாரகாசுரன் மாயாமலம். கந்தன் திருக்கைவேல் ஞானம் ஆகும். ஞான பண்டிதனாகிய கந்தவேல் மும்மலங்களையும் அறுத்து ஆன்மாக்களாகிய தேவர்களை பந்தத்தினின்று விடுவித்தார் என்பதே இப்புராணத்தின் உட்பொருள். அசுர குரு ஆகிய சுக்கிராச்சாரியார் அசுரர்களை வலுப்படுத்த திட்டம் போட்டார். அசுரேந்திரன் மங்களகேசினி தம்பதியரின் புதல்வி சுரசையை தேர்ந்தெடுத்தார். அவளுக்கு மாயா என பெயரிட்டார். அசுரர்களின் தந்தையான காஷ்யபரை மாயா மயக்க வேண்டும். இன்னும் மிகச்சிறந்த அசுரர்களை பலரை அவர் மூலமாக பெற வேண்டும் என்பதே அவரது திட்டம். மாயையும் காசிப முனிவரும் இணைந்தனர். சூரபத்மன் பிறந்தான். மாயையும் காசிப முனிவரும் சிங்கமாக உருமாறி இணைந்தனர். அவர்களுக்கு சிங்கமுகன் மகனாக பிறந்தான். மாயையும் காசிப முனிவரும் யானைகளாக உருவாக இணைந்தனர். யானை முகத்துடன் பிறந்தான் சூரபத்மனது தம்பி தாரகாசுரன். மாயையும் காசிப முனிவரும் ஆடாக உருவெடுத்து இணைந்தனர். அப்போது சூரபத்மனின் தங்கை ஆட்டுத்தலையால் அசுமுகி பிறந்தார். 2 லட்சம் அசுரர்கள் பிறந்தனர். அனைவரும் தாய் தந்தையை வணங்கினர். அசுரர்கள் தங்கள் குருவான சுக்கிராச்சாரியரிடம் கல்வி பயின்றனர். அவர்களுக்கு பல சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தார். சூரபத்மன் சிவனை மகிழ்விக்கும் கடுமையான தவம் செய்து 108 யுகங்கள் வாழும் வரமும் 1008 அண்டங்களை ஆளும் சக்தியையும் பெற்றான். சூரபத்மன் தான் வெல்ல முடியாதவன் என்பதை உணர்ந்ததும் அவனும் அவனது சகோதரர்களும் தேவர்களை பயமுறுத்த தொடங்கினர். அந்த வரத்தின்படி சிவனின் இன்னும் பிறக்காத மகனின் சக்தியால் மட்டுமே சூரபத்மனை அழிக்க முடியும். சூரபத்மனின் சேனை இந்திரலோகத்தின் மீது படையெடுத்து அதை எரித்தது. வரத்தால் செருக்கடைந்த சூரபத்மன் தேவர்களை சிறைப்படுத்தினார். தேவர்கள் சிவபெருமான் திருவடியில் விழுந்து அலறினார்கள். கவலைப்படாதீர்கள், நாம் புதல்வனை தருவோம் என்று எம்பெருமான் தன்னுடைய முகங்களிலே இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார்.
உலகமெல்லாம் நடுங்கிற்று. 6 தீப்பொறிகள் வான்வெளியாக செல்லுகின்றன. வாயு தேவனும் அக்னி தேவனும் இதை சுமந்து செல்லட்டும் என்று சிவபெருமான் ஆணையிட, வாயு பகவான் ஆகிற காற்றும், அக்னி பகவான் ஆகிற நெருப்பும், வானமாகிற ஆகாயத்தின் வழியாக 6 பொறிகளை சுமந்து சென்று கங்கையாகிற தண்ணீரில் விட, கங்கை அதை ஆற்ற மாட்டாமல் சரவண பொய்கையாகிற மண்ணிலே விட்டாள். ஆக 5 பூதங்கள் ஒன்றாய் சேர்ந்து விட்டன. 6 தீப்பொறிகள் 5 பூதங்களின் வழியாக 6 குழந்தைகளாக காட்சி கொடுத்தன. 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். அதனாலே இவருக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு. அம்பாள் பராசக்தி வந்தார். இந்த குழந்தைகளை பார்த்தார். கையால் எடுத்து அணைத்து கந்தர் என பெயர் புனைந்து, மெய்யாரும் ஒன்றாக மேவுதால் 6 உடம்பையும் ஒன்றாக சேர்த்தார். 6 தலை, 12 கரங்கள், ஒரே உடம்பு அம்பாளால் சேர்க்கப்பட்டவர். அதனாலே இவருக்கு கந்தன் என்ற பெயர் வந்தது. முருகப்பெருமான் 6 முகத்தோடு காட்சியளிக்கிறார். முருகப்பெருமான் விஸ்வரூபத்தை காட்டினார். தேவர்கள் அதை காணக்கூடிய வாய்ப்பு பெற்றார்கள். தேவர் குறை தீர்க்க முருகன் சூரபத்மனுடன் போர் செய்ய புறப்பட்டார். சூரபத்மனிடம் வீரபாகுவை தூது அனுப்பினார் முருகன். வீரபாகுவுடன் சூரபத்மன் செருக்குடன் பேசினார். வீரபாகுவை சிறை வைத்தான் தாரகன். எதற்கும் பணியாத தாரகனை நோக்கி தன்னிடம் இருந்த வீரபத்ரம் என்ற அஸ்திரத்தை வீரபாகு எய்தார். நெருப்பு ஜுவாலையை கக்கிக் கொண்டு அது தாரகனை நோக்கி பாய்ந்தது. அதன் உக்கிரத்தை தாரகனால் தாங்க முடியவில்லை. அவன் கிரௌஞ்ச மலை வடிவில் உருவெடுத்தான். கிரௌஞ்ச மலை வடிவில் வந்த தாரகாசுரன் முருகன் வேலால் வீழ்ந்தான். முருகனை எதிர்த்த சிங்கமுகன் போரில் மாண்டான். முருகனும் சூரபத்மனும் போர் புரிந்தனர். சூரபத்மன் மாமர வடிவில் கடலில் நின்றான். முருகனின் வேலால் பிளவுபட்ட மாமரத்தின் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறின. முருகக் கடவுள் சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஏற்றருளினார். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சிவபூஜை செய்து மக்களுக்கு அருள் புரிந்தார். முருகப்பெருமான் போருக்கு பிறகு திருச்செந்தூர் விட்டு திருப்பரங்குன்றம் வந்தடைந்தார். தேவர்களுடன் இந்திரன் முருகப்பெருமானிடம் வந்து தன் மகள் தெய்வானையை மணந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டார். முருகப்பெருமானும் சம்மதம் தந்தார். இந்திரன் விடை பெற்று சென்று இந்திராணி, மகள் தெய்வானை ஆகியோரை கண்டு முருகன் அரக்கர்களை அழித்த விவரம் கூறி தெய்வானை திருமுருகன் திருமணம் பற்றி எடுத்துரைக்க எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்த நாளே திருமணம் என்ற விவரம் அறிந்து அனைவரும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்ய முனைந்தனர். சகலருக்கும் திருமண செய்தி அனுப்பப்பட்டது. பிரம்மா முகூர்த்தம் நிச்சயிக்க பார்வதி பரமேஸ்வரர்களும் மற்ற தேவர்களும் வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க முருகப்பெருமானுக்கு இந்திரன் தன் மகள் தெய்வானையை கன்னிகாதானம் செய்து வைத்தார். சாஸ்திரப்படி திருமாங்கல்ய தாரணம், அம்மி மிதித்து அருந்ததி காணல் போன்ற சகல வைபவமும் சிறப்பாக நடந்தேறின. ஒரு நாள் பிரம்மா சிவனை தரிசிக்க செல்லும் வழியில் முருகனை பார்த்தும் அவரை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் போகிறார். முருகன் பிரம்மாவை அழைத்து படைப்பின் அடிப்படைகள் பற்றி கேட்கிறார். பிரம்மா ஓம் என்ற பிரணவத்தின் அடிப்படையில் படைப்புகள் அமைகின்றன என்று கூற, முருகன் அந்த மந்திரத்தின் பொருள் என்னவென கேட்டார். பிரம்மா தானே அந்த மந்திரத்தின் பொருள் என்று பெருமை பேச, முருகன் கோபித்து பிரம்மாவிற்கு உண்மையான அர்த்தம் தெரியாது என்று உணர்ந்து அவரை சிறையில் அடைக்க முடிவு செய்கிறார். இதனால் பிரம்மாவுடன் வந்தவர்கள் சிவனிடம் சென்று அவரை விடுவிக்க முற்படுகிறார்கள். பிரம்மனை விடுவிக்க சிவனிடம் முறையிட்டவர்களின் பேச்சை கேட்ட சிவபெருமான் பிரம்மாவை சிறையில் வைத்தது குறித்து பேச முருகனை அழைத்தார். முருகன் தனது முடிவை நியாயப்படுத்தினார். பிரம்மா மதிப்பளிக்கவில்லை என்றும் படைப்பின் அடிப்படை பிரணவத்தின் உண்மையான பொருளை புரிந்து கொள்ளாதவருக்கு படைப்பு தொழிலில் உரிமை இல்லை என்றும் கூறினார்.
சிவன் மகிழ்ந்தாலும் தனது அதிகாரத்தை காட்டி தந்தையின் கட்டளையை மீறக்கூடாது என்று அறிவுறுத்தினார். முருகன் தந்தையின் சொல்லை ஏற்று பிரம்மனை விடுவித்தார். தலை குனிந்து நின்ற பிரம்மன் தன் தவறை உணர்ந்தார். முருகன் பிரம்மாவிற்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததை சுட்டிக்காட்டி அதை அறிய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். தேவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருக்க முருகன் இந்த மந்திரத்தின் பொருள் ஒரு பெரிய ரகசியம் என்றும் அனைவருக்கும் அதை தெரிவிக்க முடியாது என்றும் கூறுகிறார். சிவன் மந்திர ரகசியங்களை யார் முன்னிலையில் வேண்டுமானாலும் கூறலாம், ஆனால் அவற்றை வெளிப்படுத்தக்கூடாது என்று ஒப்புக்கொள்கிறார். பின்னர் சிவன் தனக்கே ஓம் என்ற மந்திரத்தின் உண்மையான பொருள் தெரியாது என சொல்லி முருகனிடம் கேட்டு புரிந்து கொள்கிறார். முதலில் பெரியவர் என கருதப்படுபவர் ஒருவர் கூட புதிதாக தெரிந்து கொள்ள தயங்கக்கூடாது என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்ட சிவன் முழுமையான பணிவுடன் மகன் முருகனிடமிருந்து உபதேசம் பெறுகிறார். இளைஞனாய் இருந்த முருகன் பால முருகனாக மீண்டும் மாறி சிவனின் காதில் மந்திரத்தின் பொருளை சொல்கிறார். பின்னர் சிவன் கையிலை திரும்பி பார்வதியிடம் நடந்ததை சொல்கிறார். அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இதனால் அறிவு பெற்றவர்களிடம் தாழ்மையுடன் அறிவை பெறுவது சரியான வழி என்பதையும் முருகனின் மகத்துவத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. பின்பு திருஆவினன்குடியில் திருமகள் காமதேனு, பூமாதேவி, அக்னி ஆகியோருக்கு முருகப்பெருமான் அருள் புரிகிறார். கந்த புராணத்தின் கடைசி நிகழ்வு வள்ளி திருமணத்துடன் முடிவடைகிறது. வள்ளி வேடத் தலைவனின் வளர்ப்பு மகளாக மலைப்பகுதியில் வளர்ந்தார். நாரதர் முருகனிடம் வள்ளியின் அழகை புகழ்ந்து கூற முருகன் அவரிடம் சென்று திருமணம் செய்ய திட்டமிட்டார். முருகன் முதலில் வேடுவன், பின்னர் கிழவனாக மாறி வள்ளியை வெகுவாக சோதித்தார். முருகன் தன் சகோதரர் பிள்ளையாரிடம் உதவி கேட்க அவரும் யானையாக வந்து வள்ளியை துரத்தினார். யானையை பார்த்து பயந்த வள்ளி கிழவராக இருந்த முருகனை கட்டிக்கொண்டு பாதுகாப்பு வேண்ட முருகன் தன் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார். பின்னர் வள்ளி தனது முற்பிறப்பில் விஷ்ணு மகளாக தன்னை அடைய தவம் செய்ததை நினைவூட்டினார். வள்ளியின் பெற்றோர் உண்மையை உணர்ந்து முதலில் மறுத்தாலும் நாரதர் உதவியுடன் இறுதியில் திருமணத்திற்கு சம்மதித்தனர். திருமண சடங்குகள் வெகு விமர்சனமாக நடந்தன. இறுதியாக முருகன் வள்ளியுடன் கந்தகிரிக்கு திரும்ப தெய்வானை அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். ஓம் சரவண பவாய நமஹ.